இப்ப அம்மா சோஃபா க்ளீன் பண்ண வராங்களா? அம்மா க்ளீன் பண்றதுக்கு நான் என்ன ஊர்ல எந்திரிக்காம எப்படி க்ளீன் பண்ண முடியும்? எல்லார் வீட்லயும் கீழே பொருள் கடந்தா வீட்டை எப்படி கூட்டுவாங்க? கீழே கிடக்குற பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுவாங்கப்பா. ஆனா உங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா? கீழே எத்தனை பொருள் கடந்தாலும் பொருளை எடுத்து வைக்காம கேப்ல கூட்டுவா. ஏன் நானே உட்கார்ந்து இருந்தாலும் என்ன காலை மட்டும் தூக்குறீங்களா? புரியுதா? என்னடா சோபாவை க்ளீன் பண்ணலாமா? என்ன இப்ப நான் எந்திரிக்கணுமா? இல்ல நீங்க அப்படியே உட்காருங்க, நான் சோபாவை க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அறிவோ அறிவு. அப்பா இந்த தண்ணி. தேங்க்யூமா. இந்தா இன்னொரு கிளாஸ் கொண்டா. அம்மா தண்ணி எடுத்துக்கிறேன். அது உண்மையாப்பா? பிளேயிங் கார்டை கையில வைக்கிறாங்க, கையை விரிக்கிறப்ப பிளேயிங் கார்டு பறக்குதா? ட்ரை பண்ணிடுவோமா? கையில வந்து பிளேயிங் கார்டு வச்சுட்டு நான் ஒரு ஸ்னாப் பண்ணேன் அப்படின்னா பிளேயிங் கார்டு பறந்து போயிடும். எப்படின்னு சொல்லுப்பா. ரிஸ்ட்ல ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த 2 விரலுக்கு நடுவுல விட்டு அப்படியே சுத்திட்டு வந்து இந்த கட்டை விரல்ல கிளிப் பண்ணிக்கிறீங்க. ரிஸ்ட்ல இருக்க ரப்பர் பேண்டா இழுத்து விட்டுக்கணும் தெரியாத மாதிரி. ஃப்ரண்ட்ல இந்த கார்டை சிண்டு விரல்ல சென்டரா இருக்க மாதிரி வச்சுட்டு கட்டை விரல்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா கார்டு வந்து அப்படியே பறந்து போயிடும். பிரணேஷ், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னடா பண்ற? உனக்கு எதுவும் தெரியாது பாட்டி, கம்முனு இரு பாட்டி. என்ன பிரச்சனை? பார்ப்பா டிவில கிரீஸ் அப்பி வச்சிருக்கான், கேட்டதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கறான். எது கிரீஸ தடவனானா? ஏன்டா? நேத்து நீ தானே யாபா மூஞ்சி சோப் போல. சோப் போட்டாதான் பிரணி மூஞ்சில இருக்க அழுக்கெல்லாம் போகும். சோப் இருக்கானா என்ன பண்றது? டேய் பிரணேஷ், அறிவு இருக்கா? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்பா அண்ணா திட்டல. திட்டாம பாரு ரிமோட்டை உடைச்சு வச்சிருக்கான். நீ தான போன் கீழ வச்ச. இவ எப்ப போனை போடுறத பார்த்தா அண்ணா திட்டா கொன்றுவேன். நீ அண்ணா அப்பா நான் பேசுறேன். தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம். எது ஃப்ரீ வைஃபையா? உண்மையா இருக்குமோ? சரி ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம். நெட்டு மட்டும் ஃப்ரீயா கிடைச்சா இங்கே உட்காந்துட வேண்டியதான். டேய் டேய் நில்றா, போனை கொடுத்துட்டு போடா. அப்பா ஃப்ரீ வைஃபைன்னு ஃப்ரீ ஃபோன் கிடைச்சிருச்சு. ஐயோ போச்சே. மாமா இது செய்யலாம் மாமா. என்னது ஒரு பையன் தலையில ஆப்பிள் இருக்கு, அவங்க அம்மா ஏரோ த்ரோ வச்சு கரெக்டா அடிக்கிறாங்களா? என்னடா மவனே, நீ உட்காரியா, நான் கரெக்டா போட்டுறேன். ஐயோ நான் வரல, அதான் நம்ம வீட்ல ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னடா மவனே ரெடியா? அம்மா பாத்துமா, அப்பா பாவம். அதை நான் பாத்துக்கிறேன். என்னடா எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மா அங்க பாரு அந்த மா இவ்வளவு நேரம் நீ தான் பண்ணியா? மா நீ கத்துனா அதுவும் கத்துதுமா. மா இன்னொரு வாட்டி பண்ணுமா. அவ்வளவுதானே, இப்ப பாரு மவனே. பா நீ இந்த மேஜிக் சேவியா? என்னது போல்ட்ல இருக்க நட்டு தானாவே கல்டு உழுவுதா? இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. ஈஸியா? எங்க செஞ்சு காட்டு பார்க்கலாம். என்கிட்ட வந்து நட் அண்ட் போல்ட் இருக்கு. இந்த நட்டை வந்து நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்போ வாட்ச், இந்த போல்ட்ல இருந்து இந்த நட்டு தனியா கல்டு வந்துருச்சு. பா எப்படிப்பா செஞ்ச? இந்த ட்ரிக்கை எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதுல சின்ன மேக்னெட் ஸ்டிக்கர் மூலியமா கைக்கு ஒட்டிக்கிறோம். போல்ட்டோட டாப்ல கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணா உள்ள பட்டன் செல் போடுற மாதிரி இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு போல்ட்டை நம்ம கையில ஒட்டின மேக்னெட்ல வச்சுனா வைப்ரேட் ஆகும். காரணம் உள்ள சின்ன மோட்டர் இருக்கு. போல்ட்டை வந்து அந்த மேக்னட்டோட சேர்த்து பிடிக்கிறப்ப அந்த போல்ட் வந்து வைப்ரேட் ஆகிறனால அந்த நட்டு வந்து லூஸ் ஆகி நமக்கு வெளியே வந்துடுது. ப்ராடக்ட் வேணும்னா டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பேசாம கம்முன்னு இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தேவையா? டே பிரணேஷ், என்ன சாப்பாடு நீங்க? பார்த்தா தெரியல, அதே குழம்பு அதே சோறு. டெய்லியும் அதேவா? இரு உங்க அம்மாவை பேசிக்கிறேன். நான் அப்படியே இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். பா அப்படியே கொஞ்சம் இப்படி திரும்புப்பா. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. ஏற்கனவே நான் வாங்கிட்டே வந்து உட்காந்துருக்கேன், இவரு பெரிய ஊரு மாதிரி போறாராம். போனா போனா பிரணி அடிக்காத பிரணி. என்னடா பாப்பாவை திட்டிட்டு இருக்க? பாருப்பா பாப்பா அடிச்சுட்டே இருக்கா, வலிக்குது. அடிக்கிறாளா? பிரணி யாரையும் அடிக்க கூடாது, அண்ணன் பாவம் தானே. நீ தான கொசு அடிச்ச. கொசு பாவம் தானே.